வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த முருகப்பிரபுவும் ஒருவர் என்பது தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது சேலம் பகுதியிலே சிறந்த தொழிலதிபராக விளங்கிக் கொண்டிருந்த முருகப்பிரபு அந்த வியாபார சலுகையின் அடிப்படையிலே ஒரு சுற்றுலா சென்றிருக்கிறார். சென்ற இடத்திலே அந்த படகு கவிழ்ந்திருக்கிறது. கவிழ்ந்ததிலே 15 இந்தியர்கள் இறந்திருக்கிறார்கள். அதில் ஒருவராக முருகப்பிரபு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிக தமிழர்கள் பயணித்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. படகிலே பயணித்த 32 இந்தியர்களின் பெயர் பட்டியலும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருப்பதை நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். இந்த வியட்நாம் படகு விபத்து பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது அந்த படகிலே பயணித்தவருடைய மொத்த தமிழர்களுடைய எண்ணிக்கை 19 பேர் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், வியட்நாம்ல இன்று நண்பகல் 1:30 மணி அளவுல ஏற்பட்ட இந்த படகு விபத்துல 32 இந்தியர்கள் பயணித்ததாகவும் அதுல 15 பேர் உயிரிழந்தார்கள் என்ற விவரங்கள் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்திய தூதரகம் அந்த படகு விபத்துல சிக்கி 32 இந்தியர்களுடைய விவரங்களை வழங்கி இருக்கிறாங்க. இதுல பலருடைய பெயர்கள் என்பது தமிழர்களுடைய பெயர்கள் போல இருக்கிறது. அதுல பழனியை சேர்ந்த முருகப்பிரபு என்பவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் அப்படின்ற தகவல்களை பழனியில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினரிடம் தகவல் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல ஒவ்வொரு பேரா நம்ம தெரிவிக்கலாம். முதல்ல பாலசுப்ரமணி, அவருடைய அப்பாவின் பெயர் பழனிசாமி என இருக்கிறது. மற்றொருவர் செல்வம், அவருடைய அப்பாவின் பெயர் பிச்சையா என இருக்கிறது. மற்றொருவர் செந்தில்குமார், அவருடைய அப்பாவின் பெயர் ஜெயவேல் என இருக்கிறது. மற்றொருவர் சிவகுமார், அவருடைய அப்பாவின் பெயர் முத்துக்குமாரசாமி என இருக்கிறது. நிர்மல்குமார், அவருடைய அப்பாவின் பெயர் சேதுராமன். முருகப்பிரபு, அவருடைய அப்பாவின் பெயர் ஆறுமுகம். ரூபன் செல்வநாதன் என்ற நபருடைய அப்பாவின் பெயர் ஜேக்கப் இயேசுபாதன். அதே போல ஸ்ரீதர் என்பவருடைய அப்பாவின் பெயர் தர்மராஜன் உள்ளிட்ட பலர் பெயர்கள் இருக்கிறது. இதே போல இன்னும் பல தமிழர்களுடைய பெயர்களை பார்க்க முடிகிறது. ரமேஷ் பாபு, ஸ்ரீதர், வேம்பு ஸ்ரீதர், ராஜீவ், பாலாஜி, விஜயகுமார், வினயகுமார் என்றும் அதே போல அழகுராஜன், ஜெயலட்சுமி, கிஷோர், ரமேஷ்குமார் உள்ளிட்ட பலருடைய பெயர்கள் இந்திய தூதரகத்தால் வெளியிடப்பட்டிருக்கூடிய அந்த பட்டியல்ல தமிழர்களுடைய பெயர் போல இருக்கிறது. சில தகவலின் அடிப்படையில இந்த படகு விபத்துல சிக்கியவர்கள் மொத்தம் 19 பேர் தமிழர்கள் என்ற விவரங்களும் சொல்லப்படுகிறது. இதுல பழனியை சேர்ந்த முருகப்பிரபு என்பவர் மற்றும் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில இந்த படகு விபத்துல இருந்த 32 இந்தியர்களுடைய விவரங்களை நாங்கள் சேகரித்து விட்டோம். அந்த சேகரித்த அடிப்படையில இந்த 32 பேர்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல 32 பேர்ல யார் யார் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் தாங்கள் தொடர்ந்து சேகரித்து வருகிறோம். மொத்தம் 22 பேர் ஏற்கனவே வெவ்வேறு மருத்துவமனைகள்ல வியட்நாம்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்நிலை நிலவரம் என்ன, அவர்களுடைய தற்போதைய நிலவரம் என்ன, அவர்கள் யார் என்ற விவரங்களை எல்லாம் இன்னும் சிறிது நேரத்துல நாங்கள் வெளியிடுவோம் என வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளை பொறுத்தவரையிலுமே தெரிவித்திருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக வியட்நாமில் இருக்கக்கூடிய பூ குவோக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தீவு கூட்டங்களுக்கு அருகில இன்று பிற்பகல் இந்திய நேரப்படி 1:15 1:30 மணிக்குள்ளாக கடுமையான கடல் சீற்றத்தின் காரணமாக இந்தியர்கள் பயணித்த அந்த படகு என்பது விபத்துக்குள்ளாகி இருந்தது. இந்த நிலையில இந்த விபத்துக்குள்ளானதுல மொத்தம் 32 பேர் பயணித்ததாகவும் அது முழுவதுமாக இந்தியர்கள் என்ற விவரங்களை எல்லாம் இந்திய தூதரகம் வழங்கியிருந்த நிலையில அவர்களுடைய விவரங்கள் என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விவரங்கள் அடிப்படையில பழனியை சேர்ந்த முருகப்பிரபு என்பவர் மற்றும் உயிரிழந்திருக்கிறார். நிர்மல்குமார் ஆகிய இருவருமே பழனியிலிருந்து சென்றிருக்கிறார்கள் என்ற விவரங்களை வழங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட சில மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் இந்த படகு விபத்துல சிக்கி இருக்கிறார்கள் என்ற விவரங்களை வழங்கியிருக்கிறாங்க. நம்ம முன்பே சொன்னது போல வியட்நாம் இந்திய தூதரகம் வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் அடிப்படையில தமிழர்கள் பலருடைய பெயர் என்பது அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பாலசுப்ரமணி, செல்வம், செந்தில்குமார், நிர்மல்குமார், முருகப்பிரபு, ரூபன் செல்வநாதன், ஸ்ரீதர், விக்னேஸ்வர், ரமேஷ் சுப்பு, அதே போல ஸ்ரீதர், வேம்பு ஸ்ரீதர் என அந்த பட்டியலில் பலருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பாலாஜி, வினயகுமார், ரவிசங்கர், விபுல், சந்தோஷ்குமார், பாபு, அழகுராஜன், வசந்தகுமார், ஸ்ரீதர், ஜெயலட்சுமி, கிஷோர், ரமேஷ்குமார் உள்ளிட்ட பலருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதுல சுற்றுலா சென்றவர்கள்ல பெரும்பாலும் இந்தியர்கள், அந்த படகுல இருந்தவர்கள் அனைவருமே இந்தியர்கள் என்ற விவரங்களை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற விவரங்களை வியட்நாமை சேர்ந்த அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் அனைத்துமே பதிவு செய்து விட்டார்கள்.
இந்த 15 பேர்ல ஒருவர் முருகப்பிரபு என்பவர் உயிரிழந்தவர். அவர் பழனியை சேர்ந்தவர், ஒரு தொழிலதிபர். தொழில்முறை பயணமாக வியட்நாம் சென்று இருந்த போது இந்த படகுல பயணித்து அவரும் உயிரிழந்திருக்கிறார் என்ற விவரங்களை வழங்கியிருக்கிறாங்க. மற்றொருவரான நிர்மல்குமாரும் அந்த குறிப்பிட்ட பழனியிலிருந்து சென்றவர் என்ற விவரங்களை சொல்லப்படுகிறது. அவரும் இந்த லாவா பகுதியில, குறிப்பாக அந்த தீவு பகுதியில் ஏற்பட்ட படகு விபத்தில் அவரும் உயிரிழந்திருக்கிறார் என்ற விவரங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்திய தூதரகத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பின் அடிப்படையில இந்த படகுல பயணித்தவர்களுடைய 32 பேருடைய விவரங்கள் என்பது அந்த படகுல பயணிப்பதற்காக ஒரு தனியார் நிர்வாகம் தரப்புல முன்பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் இருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த விவரங்களை மட்டும் தற்போது நாங்கள் வெளியிடுகிறோம் என கூறி இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களுடைய விவரங்களையோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்களையோ இன்னும் இந்திய தூதரகம் வெளியிடவில்லை. இந்திய தூதரகத்திடமிருந்து நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய தகவலின் அடிப்படையில உயிரிழந்தவர்கள் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், மீட்கப்பட்டு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டவர்கள் யார் யார், அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்களை எல்லாம் நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் என வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளை பொறுத்தவரையிலுமே இந்த தகவல்களை வழங்கியிருக்கிறாங்க. துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வுகள்ல, குறிப்பாக கடல் கொந்தளிப்பு காரணமாக இந்த படகு கவிழ்ந்ததுல 32 இந்தியர்கள் பயணித்த அந்த படகு கவிழ்ந்ததுல 15 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் இருக்கிறார்கள். மொத்தமாக 32 இந்தியர்கள்ல 19 பேர் தமிழர்கள் என்ற விவரங்களும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவரங்கள் அடிப்படையில் தான் இந்திய தூதரகம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த பெயர் பட்டியல் இப்ப நம்ம செய்தியாக வெளியிட்டு வருகிறோம். அதே நேரத்தில் இந்திய தூதரகம் இந்த குறிப்பிட்ட பெயர்களில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கேனும் சந்தேகம் ஏற்பட்டால் தங்களுடைய குடும்பத்தினரோ தங்களுடைய உறவினர்களோ வியட்நாம் சென்றிருக்கிறார்கள், அவர்களுடைய பெயர்களை போல இருக்கிறது என்று அச்சம் கொள்ளக்கூடிய நிலையில அவர்கள் ஏற்கனவே ஒரு மின்னஞ்சல் முகவரி மற்றும் இலவச தொலைபேசி எண்களை வழங்கியிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட தொலைபேசி எண்கள் மூலமாக வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மேற்கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற தகவல்களையும் வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் வழங்கியிருக்கிறாங்க. இப்ப இந்த படகு விபத்து நடந்த இடத்திற்கு வியட்நாம்ல இந்திய தூதரக அதிகாரிகள் சென்று இருப்பதாகவும் மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட கூடிய இந்தியர்களுக்கு முழுமையான சிகிச்சைகள் வழங்க உத்தரவிட்டிருப்பதாகவும், அதே நேரத்துல உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுடைய விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணிகளில் இந்திய தூதரக அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக விவரங்களை வழங்குகிறார்கள். சண்முகவேல், குறிப்பிட்டது போல மிகப்பெரிய ஒரு விபத்து தான் யோகேஸ்வரன். இது 32 பேர் பயணித்ததில் 32 பேருமே இந்தியர்கள். அதில் 15 பேர் இறந்திருப்பதாக வரும் அதிர்ச்சி தகவல். முதல் கட்டமாக சேலம் பகுதியைச் சேர்ந்த முருகப்பிரபு, நிர்மல்குமார் இறந்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி செய்தி வெளியாக இருக்கிறது. அந்த இறந்தவர்களுடைய 15 பேரில் அந்த முழு விவரப்பட்டியல் இருந்தால் குறிப்பிடுங்க. அதில் யார் யார் என்ற விவரப்பட்டியல் இருந்தால் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் இருப்பதற்கான சூழல் இருக்கிறதா என்பது வெளிப்படையாக தெரியும். 32 பேர் சென்ற அந்த படகு பயணத்திலே 15 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த 15 பேரின் பெயர் பட்டியல் விவரம் இருந்தால் குறிப்பிடுங்க யோகேஸ்வரன். சண்முகவேல், இன்னும் அந்த 15 பேர் உயிரிழந்த 15 பேருடைய விவரங்களை இந்திய தூதரகம் வெளியிடவில்லை. மாறாக இந்திய தூதரகத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, கேஷுவாலிட்டிஸ் உடைய விவரங்களை நாங்க விரைவில் இந்திய தூதரகம் வெளியிடும் அப்படின்ற விவரங்களை மட்டுமே வழங்கி இருக்கிறாங்க. மாறாக இந்த படகு கவிழ்ந்த படகுல பயணித்த 32 பேருடைய விவரங்களை மட்டுமே தற்போது வழங்கி இருப்பதாக அதிகாரிகளை பொறுத்தவரையிலுமே இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக வியட்நாம்ல இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா தீவான பூ ஹுவோக் அப்படின்ற தீவுக்கு செல்லக்கூடிய வழியிலே இந்த விபத்து நடந்திருக்கிறது அப்படின்ற விவரங்களை இந்திய தூதரக அதிகாரிகள் சொல்லப்படுவதோடு இந்த 32 பேருடைய விவரங்கள் எப்படி சேகரிக்கப்பட்டது என்பதற்கான விளக்கத்தையும் வழங்கி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பூ ஹுவோக் நகருக்கு செல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட தீவு பகுதிக்கு செல்வதற்காக இந்த படகுகளுக்கு ஒரு சுற்றுலா நிறுவனம் மூலமாக தான் இந்த குறிப்பிட்ட இந்தியர்கள் முன்பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட சுற்றுலா நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட பெயர்கள் விவரங்கள் அடிப்படையிலே 32 பேர் பயணித்தவர்கள் இந்தியர் என்ற விவரங்கள் தங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த விவரங்களையே தற்போது நாங்கள் பட்டியலாக வெளியிட்டிருக்கிறோம் என இந்திய தூதரக அதிகாரிகளை பொறுத்தவரையிலுமே தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களும் இந்திய தூதரகத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களுடைய விவரங்களை தொடர்ச்சியாக சேகரிக்கக்கூடிய பணிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். உறுதியான தகவல்கள் கிடைத்ததற்கு பிறகு உயிரிழந்தவர்கள் யார், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்கள் யார் என்ற விவரங்களையும் நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் அப்படின்ற தகவல்களையும் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே வியட்நாமிற்கு சுற்றுலாவுக்காக அந்த சென்றிருக்கக்கூடியவர்கள் மீட்கப்பட்டவர்களுடைய பலர் உடன் சென்றவர்கள் யார் என்ற விவரங்களை அறிந்து அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தகவல்களை தெரிவிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பழனியை சேர்ந்த, குறிப்பாக பழனியை சேர்ந்த முருகப்பிரபு 44 வயது அவருக்கு ஆகிறது. அவரும் நிர்மல்குமார் ஆகிய இருவருமே பழனியில் இருக்கக்கூடிய லாவா மொபைல் நிறுவனத்துடைய அதிகாரப்பூர்வ விநியோகஸ்தர்களாக இருக்கிறாங்க.
இந்த நிலையிலே அவர்கள் தொழில்முறை பயணமாக வியட்நாம் சென்றிருந்த நிலையில முருகப்பிரபு உயிரிழந்திருக்கிறார் என்ற விவரங்கள் என்பது அவருடைய குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இன்னும் 19 பேர் இந்த படகு விபத்துல தமிழர்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் வியட்நாமிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய நிலையில அதில் உயிரிழந்தவர்கள் யார், தமிழர்கள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், மீட்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவருடைய தற்போதைய உடல்நிலை என்ன என்பது குறித்தான விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திய தகவலின் அடிப்படையில், அதாவது இந்த செய்தியை நம்ம வழங்கியிருக்கக்கூடிய இதே நேரத்துல வியட்நாமினுடைய அதிகாரப்பூர்வ சில ஊடகங்கள் செய்திகளை பதிவிட்டு வராங்க. அந்த தகவலின் அடிப்படையில 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை வியட்நாம் காவல்துறை உறுதிப்படுத்தி விட்டார்கள். அவர்களுடைய உடல்கள் என்பது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டிருக்கூடிய நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 2 பேருடைய உடல்நிலை என்பது கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதை வியட்நாம் காவல்துறை மற்றும் மீட்பு குழுவினர் தெரிவித்ததாக வியட்நாமை சேர்ந்த செய்தி ஊடகங்கள் தகவல்களை பதிவு செஞ்சிருக்காங்க. எனவே உயிரிழப்பு இன்னும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதில் 19 பேர் தமிழர்கள் பயணித்திருக்கக்கூடிய நிலையில தமிழர்கள் பலரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சமும் நிலவுகிறது. முழுமையான விவரங்கள் என்பது இன்னும் சிறிது நேரத்தில் வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தால் வெளியிடப்படும் அப்படின்ற தகவல்களை நாம் சேகரிக்க முடிகிறது. தகவல் யோகேஸ்வரன், உண்மையிலே இது பெரும் துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் வியட்நாமில் நடந்திருக்கிறது. அதாவது தமிழகத்திலிருந்து ஒரு வியாபார நிமித்தமாக கிடைத்த சலுகையின் அடிப்படையிலும் மற்ற காரணங்களுக்காகவும் சுற்றுலா சென்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இது பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. அந்த படகுல 32 பேர் போனதில் 15 பேர் இறந்து விட்டதாக அதிர்ச்சி தகவல். அதிலும் தமிழர்கள் ஒரு 19 பேர் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வருகின்ற பொழுது அந்த 15 பேரில் இன்னும் யாரெல்லாம் தமிழகத்தை சேர்ந்து இருந்து விடுவார்களோ என்கிற அச்சம் அந்த ஒவ்வொரு குடும்பத்திலுமே தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. அத்துடன் இப்போ இறந்தவருடைய உறுதிப்படுத்தப்பட்ட பெயர் முருகப்பிரபு நிர்மல்குமார் பெயர் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய உடலை இங்கே கொண்டு வருவதற்கான நடைமுறைகள் குறித்து தமிழக அரசு, இந்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறது அல்லது முன்னெடுக்க வேண்டும் என்பதை சொல்லுங்க யோகேஸ்வரன். விபத்து நடந்து சில மணி நேரங்கள் மட்டுமே ஆகியிருக்கிறது. முதற்கட்டமாக இந்திய தூதரக அதிகாரிகளை பொறுத்தவரையிலுமே விபத்து நடந்த இடத்திற்கும் இந்தியர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய மருத்துவமனைக்கும் சென்று இருக்கிறார்கள். அதே நேரத்துல விபத்துல சிக்கியவர்களுடைய விவரங்களை சேகரித்து அந்த பட்டியலையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்திய அரசோடு அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள். குறிப்பாக இந்திய வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெய்ஸ்வாலிடம் இது தொடர்பாக சில ஊடகவியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை மட்டுமே அவர்கள் தரப்பிலிருந்து வழங்க முடிகிறது, நாம் பார்க்க முடிகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.